stress is represented in x-axis and so for example வந்து பாத்தீங்கன்னா sigma x, sigma y and sigma z இந்த மூணுமே வந்து x-axis ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி. நெக்ஸ்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் சிக்மா ஆவரேஜ், ஓகே, சிக்மா நார்மல் எக்ஸெட்ரா எல்லாமே என்னன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல ரெப்ரசன்ட் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் இதுல சைன் கன்வென்ஷன் என்ன, அலாங் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இது என்னன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஸோ தீஸ் ஆர் த வேல்யூஸ் ஆஃப் சிக்மா 1, சிக்மா எக்ஸ் பாசிட்டிவ் கேஸ் எல்லாமே வந்துன்னா இந்த சைடில் இருக்கும். ஸோ அலாங் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனில் எல்லா வேல்யூமே எனக்கு என்னவா இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். விச் மீன்ஸ் கம்ப்ரெஷனாக இருந்தால் இந்த டைரக்ஷனில் இருக்கும், விச் மீன்ஸ் கம்ப்ரெஷன். ஓகே, டென்ஷன்னா இந்த சைடு இருக்கும். ஓகே ஓகே, ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ரெப்ரசன்டட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நார்மல் ஸ்ட்ரெஸ் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ் ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் ரெப்ரசன்டட் in y axis, so which is tau xy and tau yx and tau xz and tau zx etc. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ அலாங் y பாசிட்டிவ் ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓகே tau xy வந்து பாசிட்டிவா இருக்கும். ஓகே, y நெகட்டிவ் ஆக்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் என்ன இருக்கும், அதாவது டாப் பாட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பாட்டம் எனக்கு என்ன இருக்குன்னா மினிமமா இருக்கும், which means நெகட்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, அப்ப டவு மேக்ஸ் எங்க இருக்கும்னா இங்க இருக்கும், இங்க இருக்கும். ஓகேவா, ஸோ வந்து நெகட்டிவ் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா எவ்ரி பாயிண்ட் இன் த மோர் சர்க்கிள் represented the plane will represents the plane sigma and tau. Okay, every point on the Mohr circle Mohr stress circle represents sigma and tau அப்படிங்கிற வேல்யூ தான் வச்சு டினோட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி பிளேன். ஸோ இது வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்படிதான் வந்து நம்ம இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் டெசிக்னேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ எவ்ரி பிளேன் in the Mohr circle every plane in the Mohr circle, okay, is in double angle. Every plane in the Mohr circle is in the double the angle of the normal plane ல இருக்கிறத விட double the angle இருக்கும், which is equals to 2 theta இருக்கும். ஏன்னா நம்ம இங்க tan theta அப்படிங்கிறது என்ன, எப்படி ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணோம், ஓகே tan 2 theta தான ஈக்குவேஷன் டெவலப் பண்ணோம். இட் மீன்ஸ் இது பாருங்க. ஓகே, சோ இந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஷியர் ஸ்ட்ரெஸ் ஓடுது. சோ அதே பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் எது வேணா நீங்க நார்மலா வந்து இப்ப இங்க 2 theta p ன்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம். 2 theta pங்கிறது தான் வந்து இதோட ஆங்கிள். அதே 2 theta pங்கிறது நெகட்டிவ் டைரக்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அப்படிங்கிறது. ஸோ 30 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம பிளேன்ல இருந்துச்சு அப்படின்னா இங்க வந்து என்னவா இருக்கும், 60 டிகிரியா இருக்கும் அப்படிங்கறத வந்து இதோட அசம்ஷன். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா இந்த நார்மலா நம்ம கிடைச்ச ஈக்குவேஷன் tan தீட்டா இருக்கு இல்லையா, tan 2 theta p அப்படிங்கிற ஈக்குவேஷன்ல இருந்தா இந்த மோர் சர்க்கிளை டெவலப் பண்ணாரு.
நம்மளால வந்து இந்த கர்வ் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரணும் அப்படின்னாலே இங்க பாருங்க டவ் XY இருக்கு, இங்க ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க டவ் எக்ஸ்ங்கிறது வெர்டிகல் ஒய் ஆக்சஸ், அதே மாதிரி ஷியருங்கிறது பார்த்தீங்கன்னா நார்மலுங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்ஸ்ல வந்து என்னன்னா இந்த ஈக்குவேஷன் எடுத்து இது நம்ம எடுத்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம்ல. பிகாஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் 2 பாயிண்ட்ஸ் கிடைச்சு ரேடியஸ் இந்த தான் 6 ரேடியஸ் இதுல இருந்துச்சு அப்படின்னா இதை மீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணது என்ன மோர் சர்க்கிள். அது வந்து ஜஸ்ட் சிம்பிள் மெத்தட் தான். பட் அதோட பாத்தீங்கன்னா வைட் ஆங்கிள் யூஸ் ஆகுறதுனால மோர் சர்க்கிள் வந்து நம்ம எப்பயுமே காலேஜ்லயுமே சரி இங்கேயும் சரி நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து நம்ம படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ மோர் சர்க்கிள் இஸ் த வெரி வெரி ஈஸியஸ்ட் மெத்தட் டு அனலைஸ் த காம்ப்ளெக்ஸ் ஆங்கிள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோட 2 θ டைம்ஸ் which is equals to 30 டிகிரி 60 டிகிரி ஆங்கிள் வந்து நான் வந்து இங்க வந்து நான் வந்து ஃபுல்லா ஸ்டடி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஆஃப் த அசம்ஷன். ஒன் ஆஃப் த லிமிடேஷன் ஆல்சோ. பிகாஸ் நம்ம தீட்டாங்கிறது படிக்கிறத விட இங்க வந்து அட்வான்டேஜா இருக்கிற ஒரே ஒரு சின்ன லிமிடேஷன் என்னன்னா இதுதான் அதோட லிமிடேஷன். 2 θ ஆங்கிள் இருக்கிறத வந்து இதோட லிமிடேஷன். பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வெரி ஈஸியஸ்ட் மெத்தட்ங்கிறதுனால அந்த லிமிடேஷன் நம்மளால என்ன ஈஸியா எலிமினேட் பண்ணிடுது. ஒரு பெரிய ஒரு இதா இருக்காது. பிகாஸ் டிவைடட் பை 2 போட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஆங்கிள் வந்துடும் அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் பெரிய ஒரு லிமிடேஷன் நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இதோட கண்டினியூஷன். ஸோ நான் என்ன சொல்லியிருந்தேன், இட் இஸ் த கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ஸ் இன் த ஆப்ளிக் பிளேன். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசான்லாம் வந்து நம்ம எப்பயுமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஃபுல்லாகவே வந்துன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ், நார்மல் ஸ்ட்ரெஸ், சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா Z எல்லாத்தையுமே என்னன்னா நம்ம இதுல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா டென்ஷன், நெகட்டிவ் டைரக்ஷன் தான் கம்ப்ரஷன். அதே மாதிரி ஷியர் கேஸ்க்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து every point on the Mohr circle in the y-axis is represents the shear stress in xy yz zx எல்லாமே வந்து என்ன அதெல்லாம் ரெப்ரசென்ட் ஆயிரும். ஓகே? அப்ப வந்து என்னன்னா மல்டி ஆங்கிள் ஒரு டென்சர் குவான்டிட்டி என்ன ஒரு சிம்பிள் 2 டைமென்ஷன்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணதுனால இந்த மோர் சர்க்கிள் மெத்தட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு வேல்யூபிளான ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம எப்பயுமே வந்து ரெப்ரசென்ட் பண்றோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே? அடுத்து every plane on Mohr circle is the double angle is in double the angle இருக்கும். Okay? Every point on the Mohr circle stress circle represents 4 points. So extremities of Mohr circle along x-axis always represents the principal plane. Okay? எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னா என்னது? ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்னா ரொம்ப தூரத்துல இருக்கிறது. ஓகே? ஸோ எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் every extremities of the Mohr circle in x-axis so in x-axis is always represents the principal plane. Okay? Extremities of the Mohr circle in x-axis is always represents the major principal plane. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா and the corresponding principal stress is magnitudes and the corresponding and the corresponding values are the principal stress values. Okay, this is one of the important point because இப்போ நான் நீங்க கேட்கலாம் because sigma x ன்னு ஒரு வேல்யூ இருக்கு சார், sigma y ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, வேற எந்த எனக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகல. அப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் இருக்குது அப்படின்னா அதுதான் எனக்கு வந்து பிரின்சிபல் பிளேனா இருக்கும். பிகாஸ் தட் இஸ் த மேக்ஸிமம் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எண்ட் பாயிண்ட் என்ன எக்ஸ்ட்ரிமிட்டின்னு சொல்லுவோம்.
ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் பாயிண்ட்ல இருந்து நம்ம பார்க்குறப்ப வந்து அது எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் வந்து எவ்வளவு தூரம் இருக்கோ அது வந்து பார்க்குறப்ப என்னன்னா எனக்கு வந்து மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தான் எனக்கு தெரியும். ஓகே, அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் இன் த மோஸ்ட் சர்க்கிள்ஸ் இன் y-axis is represented by the tau max and the plane is called shear maximum shear plane சொல்லி நம்ம சொல்லுவோம். So similarly extremities of the Morse circle parallel to y axis always represent by maximum shear plane and minimum shear plane. Okay, so the corresponding value is tau max and tau minimum அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மோர் சர்க்கிள். ஸோ ஒரு மோர் சர்க்கிள் வந்து எப்படி நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றோம், அது எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி ஃபுல்லா கம்ப்ளீட்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஓகே, இன்னொரு பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் நோட் பாயிண்ட் இருக்கு. ஸோ மோர் சர்க்கிள் வில் ஆல்வேஸ் be symmetrical about normal stress axis. Okay, which means center should always lie on normal stress axis. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா tau max and tau minimum வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வந்து சிமெட்ரிக்கலா இருக்கும். அப்படிங்கிறதுனால it will always represent in x axis தான் என்னன்னா சிமெட்ரிக்கலா இருக்கும் அப்படிங்கறது வந்து இதோட கன்க்ளூஷன். ஸோ இங்க இருந்து பாக்குறப்ப வந்து இது மேஜர் பிரின்சிபல் பிளேனா இருக்கும், இது வந்து பார்த்தா மினிமம் பிரின்சிபல் பிளேனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த டவு மேக்ஸ் வேல்யூவா இருக்கும். ஓகே, திஸ் இஸ் த டவு மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, நீங்க காலேஜ்ல நிறைய படிச்சிருப்பீங்கல்ல இதை பத்தி. ஓகே, எந்த எக்ஸ்ட்ரீம் இருக்கோ அந்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் தான் இருக்குன்னா மேஜர் பிரின்சிபல் பிளேன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே வந்து சிக்மா எக்ஸ் எல்லாமே இந்த டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுவீங்க. அதே ஒய் ஆக்சிஸ் ஃபுல்லா எனக்கு ஷியர் இருக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லா வந்து நமக்கு நார்மல் இருக்கும், இங்க ஃபுல்லா ஷியர் இருக்கும். சரி, இப்போ டவு மேக்ஸ் டவு மினிமம் அண்ட் சிக்மா 1 சிக்மா 2 இதெல்லாமே வந்து எப்படி நம்ம கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்றோம் அப்படின்னா first of all we have to use the sign convention. So I am taking clockwise as positive and anti-clockwise is negative னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். So tau xy அப்படிங்கிற வேல்யூ வந்து நான் என்னன்னா ஒரு நிமிஷம் இருங்க. Okay, first of all I am taking sign convention. Okay, sign convention, okay, of shear stress. Okay, first இங்க நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா clockwise consider as positive, counter clockwise வந்து பாத்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா சிக்மா மேக்ஸிமம் வந்து சிக்மா எக்ஸ் வந்து இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுது அண்ட் சிக்மா ஒய்ங்கிறது இந்த டைரக்ஷன் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அதே வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேனு. இந்த பிளேன் வந்து தீட்டாங்கிற ஆங்கிள் இருக்கு. ஓகே, அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் டவ் ஒய் எக்ஸ். ஓகே, அண்ட் திஸ் பாயிண்ட் இஸ் டவ் எக்ஸ் ஒய். ஸோ போத் ஆர் சேம் தானே. ஓகே, ரெண்டுமே சேம் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சிக்மா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் சிக்மா ஒய்னு இருக்கு. அண்ட் மற்றபடி வேற என்ன சொல்றது. ஸோ இந்த பிளேன் எடுத்துக்கோங்க.
இந்த பிளேன் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதோட ரெப்ரசன்டேஷன் நீங்க எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் in terms of sigma x sigma y ன்னு. so here I am taking sigma x is greater than sigma y ன்னு ஒரு கன்சிடரேஷன் எடுத்துக்கிறேன். அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா here this a b c அப்படிங்கிற ab பிளேன் மட்டும் நான் கன்சிடர் பண்ணேன் அப்படின்னா so என்னது more circle is the graphical representation of stress or stress strains in oblique plane. ஓகேவா? so I am taking this ab plane as the reference point ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா so ab plane இருந்துச்சுன்னா ab plane ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா லிமிட் எப்படி இருக்கு so which means so and more circle வந்து இன்னொரு assumption என்ன எடுத்தேன் it is every points on the more circle represents the normal stress and shear stress ன்னு சொன்னா ஓகே அப்ப நான் ஃபர்ஸ்ட் இப்போ இந்த AB பிளேனை நான் கன்சிடர் பண்ணா நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ் shear stress என்னன்னா tau xy அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஓகே சோ இங்க வந்து இது வந்து shear stress எனக்கு கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தருதா இல்ல ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் தருதா tau xy அப்பர் ஆக்ட் ஆகுதுல AB பிளேன்ல ஆன்டி கிளாக் வைஸ் இருக்குன்னா நெகட்டிவ் சைன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அந்த BCங்கிற பிளேன் இருக்கு இல்லையா அந்த BCங்கிற பிளேன்ல பாத்தீங்கன்னா சிக்மா ஒய்ங்கிற ஸ்ட்ரெஸ் நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆகுது. ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா கிளாக் வைஸ்ல இருக்குதுன்னா tau xy அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் இதுல ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம சர்க்கிள் இங்க ஃபைனலா பிளாட் பண்ணிக்குவோம். ஓகே ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்னது tau xy yx ரெண்டும் சேம் தானே tau xy yx சேம் தானே ஓகே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சைன் கன்வென்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் லொகேட் பாயிண்ட் A as sigma x, minus tau xy and point B as வந்து sigma y, tau xy அப்படி சொல்லி நான் வச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப நான் வந்து ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். அந்த கிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா எனக்கு வந்து எக்ஸ் ஆக்ஸ்ல எனக்கு என்னவா இருக்கு சிக்மா which is நார்மல் ஸ்ட்ரெஸ் நான் வச்சுக்கிறேன். பிகாஸ் சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா ஜெட் சிக்மா 3 சிக்மா நார்மல் சிக்மா தீட்டா எல்லாத்தையுமே வந்து எக்ஸ் ஆக்ஸ்ல நான் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வெர்டிகல் ஒய் ஆக்சிஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்னு சொன்னா அப்ப வெர்டிகல் ஒய் ஆக்சிஸ் வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன். ஓகே ஃபர்ஸ்ட் லொகேட் A and Bங்கிற பாயிண்ட் நம்ம லொகேட் பண்ணோம். சோ திஸ் இஸ் சிக்மா எக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வருது tau x வந்து நெகட்டிவ் ஆக்சிஸ்ல வருதா ஓகேவா சிக்மா ஆக்சிஸ் பாசிட்டிவ் அண்ட் சிக்மா ஆக்சிஸ் கிரேட்டர் தென் சிக்மா வைங்கிறதுனால இங்க வருமா இங்க ஏதோ ஒரு பாயிண்ட்ல வருமா இந்த ஆக்சிஸ்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல வருமா சிக்மா எக்ஸ்ங்கிற வேல்யூ ஓகே சிக்மா எக்ஸ்ங்கிறது இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே மாதிரி tau x எனக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது வெர்டிகல் y ஆக்சிஸ்ல நெகட்டிவ் ஆக்சிஸ்லயா பாசிட்டிவ் ஆக்சிஸ்லயா A பாயிண்ட் மைனஸ் tau xy தானே நெகட்டிவ் y ஆக்சிஸா which means இது வந்து சிக்மா எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து சிக்மா எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்கும் A பாயிண்டா இருக்கும். ஓகே திஸ் இஸ் A பாயிண்ட். நெக்ஸ்ட் அந்த tau xyயும் y ஆக்சிஸ் சேம் தானே அதே வேல்யூ வந்து நான் tau சிக்மா y and tau xங்கிற பாசிட்டிவ் வேல்யூ வருமா ஸோ இதே வேல்யூல என்ன பண்றேன் அப்படின்னா ஸோ சிக்மா ஒய்ங்கிறது வந்து லெஸ் தென் த சிக்மா எக்ஸ்ங்கிறதுனால இந்த சைட்ல வரும் கீழே வரும். ஸோ சிக்மா ஒய் அண்ட் எனக்கு என்ன ஆகுது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வந்து என்னன்னா இங்க எக்ஸிஸ்ட் ஆகுது எனக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா tau xy எப்படி சொல்லி இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் B பாயிண்ட். ஸோ இங்க ரெண்டு எண்டு பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் டைரக்டா அதை வச்சு ஒரு லைன் வரைஞ்சி அந்த லைனை வந்து நம்ம என்ன டயமீட்டரா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சர்க்கிள் ஒன்று பிளாட் பண்ணலாமா லொகேட் பாயிண்ட் A and B ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஜாயின் A and B with a straight line and it will represent the diameter of the more circle. Okay A being a first point first நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். this is sigma x minus tau xy. this is sigma y
tau xy. ஓகே, இதான் அந்த பாயிண்ட். ஓகே, ஏபி பாயிண்ட் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, wherever AB point cut, okay, wherever the AB line cut the normal stress axis. So normal stress axis எங்க கட் பண்ணுதோ, it represents the center of Mohr circle. So it represents the center of Mohr circle அப்படிங்கறத கான்செப்ட். சரிங்களா? சோ இப்போ இந்த ஏபிங்கிற பாயிண்ட் இங்க நார்மல் லைன் இங்க கட் பண்ணுதா? So this is the center of the Mohr circle அப்படி சொல்லி நான் கன்க்ளூட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் the Mohr circle will cut the normal stress axis to at 2 points D and E அப்படி சொல்லி நான் ஒரு பாயிண்ட் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் வந்து கட் பண்ற மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறேன். அதுதான் என்னன்னா மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் சொல்லி நேம் வச்சுக்கிறேன். சரி, நான் இந்த டயமீட்டரை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு சர்க்கிள் ஒன்று வரைகிறேன். சர்க்கிள் கரெக்டா வரைஞ்சுக்கோங்க. ஓகே, இப்படி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கிறேன். ஓகேவா? இந்த சர்க்கிள் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ்ல ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுதா, நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ்ல. இது வந்து என்னன்னா சிக்மா 1 அப்படின்னு சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து D1 Dன்னு வச்சுக்கிறேன், இது ஈன்னு வச்சிருக்கேன். ஏ பி டி, சிங்கிறது சென்டர் பாயிண்ட், டிஇங்கிறது இந்த எண்ட் பாயிண்ட்ஸ். ஓகேவா? எண்ட் பாயிண்ட்னா என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரிமிட்டிஸ். ஒன்னு இது மேக்ஸிமம் எக்ஸ்ட்ரிமிட்டி, இது மினிமம் எக்ஸ்ட்ரிமிட்டி ஆஃப் த மோர் சர்க்கிள். ஓகேவா? சோ இது வந்து என்னன்னா ரெண்டும் எங்க மீட் ஆகுது, இப்போ இந்த பாயிண்ட்ல டிங்கிற பாயிண்ட்ல மீட் ஆகுதா, அந்த பாயிண்ட் தான் நான் சொல்றேன். சோ நெக்ஸ்ட் மோர் circle will cut the normal stress axis at 2 points D and E. இந்த ரெண்டு பாயிண்ட்ல கட் ஆகுதா, D and E பாயிண்ட்ல மோர் சர்க்கிள்? எஸ், which represents the major principal stress and minor principal stress. ஓகேவா? ஓகே. சோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பிளேனை கன்சிடர் பண்றேன். அந்த பிளேன் என்ன ஏபி பிளேனா இருக்கு. அந்த பிளேன் என்ன நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா எக்ஸ்னு ஆக்ட் ஆகுது, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவ் எக்ஸ்னு ஆக்ட் ஆகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஒய் ஆக்சிஸ்ல நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஒய்னு ஆக்ட் ஆகுது, அதே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டவ் எக்ஸ்னு ஆக்ட் ஆகுது. ஸோ இது வந்து கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆன ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன பாசிட்டிவ்னும், ஆன்டி கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆச்சுன்னா ஷியர் நெகட்டிவ் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணி ஏபி பிளேன்ல எனக்கு கிடைச்சது என்னன்னா, ஏபி பிளேன்ல எனக்கு கிடைச்சதுன்னா சிக்மா எக்ஸ் கமா மைனஸ் டவ் எக்ஸ் வேணும், பிசி பிளேனா சிக்மா ஒய் கமா டவ் எக்ஸ் வேணும் கிடைச்சது. ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, லொகேட் பண்ணிட்டு அந்த லொகேட் பண்ண ரெண்டு லைனையும் நான் என்னன்னா மீட் பண்ண வைக்கிறேன். மீட் பண்ணா வந்து என்னது, எனக்கு வந்து அந்த லைன், இந்த ஏபி லைன் வந்து என்னன்னா எனக்கு சென்டர் ஆஃப் த அந்த மோர் சர்க்கிளோட நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சிஸ் கூட எனக்கு என்ன ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது. அந்த பாயிண்ட் நான் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா நான் சென்டர் ஆஃப் த மோர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோர் சர்க்கிள் வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட்ல வந்து மீட் ஆகுது, ரெண்டு பாயிண்ட்ல வந்து கிராஸ் ஆகுது. அந்த ரெண்டு பாயிண்ட் கிராஸ் ஆகிற பாயிண்ட் என்னன்னா நான் மேஜர் பிரின்சிபல் பிளேன் அண்ட் மைனர் பிரின்சிபல் பிளேன் நான் பேர் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப எனக்கு வந்து இந்த டிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு சிக்மா 1 இருக்கும், ஈங்கிற பாயிண்ட் எனக்கு என்னவா இருக்குன்னா சிக்மா 2 இருக்கும், பிகாஸ் இட் இஸ் மேஜர் பிரின்சிபல் பிளேன் அண்ட் மைனர் பிரின்சிபல் பிளேன். ஓகேவா? சரி, ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ்? ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எங்க அதிகமா இருக்கோ அதுதான் வந்து எனக்கு என்னன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ இங்க பாருங்க, இங்க ஷியர் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கும், ஹரிசாண்டல் பிளேன்ல எக்ஸ் ஆக்சிஸ்ல ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்,
எக்ஸ் ஆக்சிஸ்ல எக்ஸஸ்ல என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். வெரி குட். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வரப்ப ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இ பாயிண்ட்ல டி பாயிண்ட்ல எனக்கு என்ன இருக்கும்? சி பாயிண்ட்ல எல்லாமே எனக்கு ஜீரோவா இருக்கும். அதே வந்து இல இருந்து கொஞ்சம் மேல போனீங்கன்னா ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே வந்து பி பாயிண்ட் போனீங்கன்னா ஒரு ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். டவ் எக்ஸ் ஒய்ங்கிற ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் பாயிண்ட் எக்ஸாம்பிள் டிஇஎஃப்ஆ எஃப்ஜின்னு வச்சுக்கோமா. இந்த பாயிண்ட் இதான் வந்து எஃப்ஜிங்கிற பாயிண்ட். எஃப்ஜி பாயிண்ட்டுக்கு நீங்க ஒரு பர்பெண்டிகுலர் லைன் ஒரு வரைஞ்சீங்க அப்படின்னா இப்படி வருமா? ஓகே. இப்ப எஃப்ங்கிறது என்னன்னா டவ் மேக்ஸிமம். திஸ் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் திஸ் இஸ் த மேக்ஸிமம் மினிமம் வேல்யூ ஆஃப் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிகாஸ் நெகட்டிவ் டைரக்ஷன் இருக்கிறதுனால. ஓகேவா? சோ இப்ப இது எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ண எஃப் பாயிண்ட். சோ இங்க டவ் மேக்ஸ் பிளேன்ல வந்து சிக்மா எனக்கு என்னவா இருக்கும்? நார்மல் ஸ்ட்ரெஸ். மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல சிக்மா நம்ம என்ன சொல்லுவோம்? சிக்மா ஆவரேஜ்னு சொல்லுவோமா? எஸ். அப்ப இந்த எஃப் பிளேன் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா சிக்மா ஆவரேஜ். ஓகே, ஆவரேஜ் கமா டவ் மேக்ஸ். அதே ஜி பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்மா ஆவரேஜ் கமா மைனஸ் டவ் மினிமம் விச் மீன்ஸ் டவ் மினிமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெகட்டிவ் ஆக்சஸ்ல வருதுன்னா டவ் மினிமம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். விச் மீன்ஸ் டவ் மேக்ஸ் விச் மீன்ஸ் டவ் மேக்ஸிமம்னு சொல்லிக்குவோம். நெகட்டிவ் டவ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அதான் டவ் மினிமமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சிக்மா எக்ஸ்ங்கிற பிளேன். இந்த ஆக்சஸ் வந்து என்னது? நார்மல் ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ். ஓகே, இது வந்து என்னது? ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ். Okay, this is shear stress axis. This is normal stress axis. So F and G வந்து என்னன்னா maximum shear stress plane. FGங்கிறது maximum shear stress plane. அதே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து maximum shear stress plane வந்து shear stress maximum இருக்கும். நார்மல் ஸ்ட்ரெஸ் வந்து சிக்மா ஆவரேஜா இருக்கும். அதே வந்து பிரின்சிபல் பிளேன்ல வந்து எனக்கு shear stress எனக்கு ஜீரோவா இருக்குமா? பிரின்சிபல் பிளேன்ல எனக்கு shear stress எனக்கு என்னவா இருக்கும்? ஜீரோ. ஓகே, அப்போ வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஜீரோவா இருக்கா? சிக்மா 1 சிக்மா 2ல புரியுதா? ஓகே, சோ டி பாயிண்ட் இ பாயிண்ட்ல இருந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் ஜீரோ. அந்த பாயிண்ட் நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா சோ டி பாயிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிக்மா 1 0. அதே இ பாயிண்ட் நம்ம என்ன சொல்லலாம்? சிக்மா 2 0 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாமா? டெஃபினெட்லி we can represent this value. சோ அப்ப நமக்கு கிடைச்ச ஆங்கிள் வந்து எனக்கு எப்படி இருக்கும்? தீட்டாவா 2 தீட்டாவா? 2 தீட்டா பி அப்படிங்கறத வந்து இங்க ஆங்கிள். ஓகே, இப்போ இதுல எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் விச் மீன்ஸ் இந்த ஏபிங்கிற பாயிண்ட்னால எனக்கு ஒரு சர்க்கிளே டெவலப் ஆச்சு. அந்த சர்க்கிள்னால வந்து என்னன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ், மேக்ஸிமம் நார்மல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், மேஜர் பிரின்சிபல், மைனர் பிரின்சிபல், ஷியர் ஸ்ட்ரெஸ் இருக்கும். எல்லாத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்ல வந்து என்னால அடக்க முடிஞ்சது. ஓகே, அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் டு அப்ரோச் த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரென்த் அனாலிசிஸ். சரிங்களா? ஓகே, சரி. இதை நான் வச்சு நான் ஒரு ஒரு சில கன்க்ளூஷன் மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டயக்ராம் நான் இன்னொரு தடவை வரைஞ்சிக்கிட்டேன் அப்படின்னா ஜஸ்ட் தேவையான ரெக்வயர்ட் திங்ஸ் மட்டும் நான் வந்து ஒரு பிளாட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா so this is the x axis, this is the y axis, this is sigma and this is tau. Okay, this is sigma 1 sigma 2, this is the center. Okay, வேற என்ன வேணும்? so this is the tau maximum and sigma average. Okay, so this is sigma average and tau minimum, tau minus tau max. Okay, வேற என்ன வேணும்? sigma 1 sigma 2 வேற எதுவும் தேவையில்லை. so how we can find out the diameter of the Mohs circle? How do we find out the diameter of the Mohs circle? What is diameter? Very good. Sigma 1 minus sigma 2. ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? diameter கிடைக்குமா? Very good. For example, the sigma 1 is equal to 100 இருந்து sigma is equal to 50 இருந்தா diameter என்னவா இருக்கும்? 50 இருக்கும். அவ்வளவுதான், just simple. Okay, the diameter also we can write as sigma x minus sigma y whole square plus 2 times of tau xy whole square அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம்.
ஓகே ஓகே. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னன்னா ஒன்றும் இல்லை, இங்க பாருங்க இந்த வந்து 2 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் வெளியே எடுக்கிறீங்க அப்படின்னா 1/2 போட்டுருவீங்களா? 1/2 போடுறது வந்து என்னன்னா என்ன பண்ணணும், 2 ஆல டிவைட் பண்ணுமா த்ரூ அவுட் திஸ், விச் மீன்ஸ் த்ரூ 2 ஆல ஸ்கொயர் பண்ணி எனக்கு சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா 2/2 அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, ரேடியஸா கிடைக்குமா? ஸோ அப்ப ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு எல்லாம் அதே ஈக்குவேஷன் தான், திரும்ப திரும்ப அதே தான் எழுதிட்டு இருப்பேன். ஓகேவா? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2/2ன்னு சொல்லியா, அங்கேயே நான் டவு மேக்ஸோட வேல்யூ ஒன்று சொன்னா அதே தான் இங்கேயே சொல்ல போறேன். ஸோ டவு மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வி கேன் சே as மேக்ஸிமம் ரேடியஸ் வேல்யூன்னு சொல்லலாமா? பிகாஸ் டவு மேக்ஸிமம் இஸ் த இந்த வேல்யூவா, திஸ் இஸ் த ஆர்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் ரேடியஸ்னு வச்சுக்கோ. ரேடியஸ்னா மேக்ஸிமம் ரேடியஸ் தான், சரிங்க ரேடியஸ் தான் எனக்கு என்ன இருக்கு, டவு மேக்ஸ் இருக்கா? we can directly set as radius is the tau max value சொல்லலாம், or else இப்படியும் சொல்லலாம் இல்லையா, sigma x minus sigma y/2 whole square plus tau xy whole square into root term இருந்துச்சு அப்படின்னா இதையும் நம்ம என்ன சொல்லலாம், tau max அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த மூணுமே ஒரே ஈக்குவேஷன் தான். ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு tau max இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னவா இருக்கு, sigma 1 minus sigma 2/2 இருக்கு. ஓகே. ஸோ வாட் இஸ் சென்டர் பாயிண்ட்? சென்டருக்கு என்னன்னு சொல்லி பேர் வைப்பீங்க? சென்டர் எப்படி சொல்லலாம்? சோ சென்டர் எதுல லை ஆகுது, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல லை ஆகுதா? ஓகே, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் பிளேன்ல தான் லை ஆகுது. நார்மல் கொஞ்சம் பாருங்க, ஏபிசிடில வந்து பாத்தீங்கன்னா டிஇங்கிறது வந்து பிரின்சிபல் பிளேன். ஓகே, எஃப் ஜிங்கிறது என்ன சொன்னேன், எஃப்ஜிங்கிறது என்னது, மேக்ஸிமம் ஷியர் பிளேன். ஒய் ஆக்சிஸ்ல எது அதிகமான எக்ஸ்ட்ரிமிட்டில இருக்கோ அது வந்து என்னது, மேக்ஸிமம் ஷியர் பிளேன் சொன்னா. அப்ப பாசிட்டிவ் டவு மேக்ஸ் அண்ட் நெகட்டிவ் டவு மேக்ஸ் தான் எனக்கு என்னவா இருக்கு, மேக்ஸிமம் ஷியர் பிளேனா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா டி எனக்கு என்னவா இருக்கு, பிரின்சிபல் பிளேன் அப்படின்னு சொன்னா. ஓகே சரி, இப்ப சென்டர் வேணும் அப்படின்னா சென்டர் வந்து எதுல கிராஸ் ஆகி போகுது, சென்டர் வந்து டிஇ அண்ட் எஃப்ஜில லை ஆகுதா? ஓகே, அப்ப டிஇல லை ஆனா அங்க ஷியர் எனக்கு என்னவா இருக்கும், ஷியர் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். வெரி குட். அதே வந்து எஃப்ஜில இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து நார்மல் ஸ்ட்ரெஸ் எனக்கு என்னவா இருக்கும், ஆவரேஜ். வெரி குட். சோ சென்டர் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆவரேஜ் கமா 0 அப்படி சொல்லி நம்ம டினோட் பண்ணலாமா? எஸ், நம்ம அப்படிதான் டினோட் பண்ண முடியும். ஓகே, அப்ப சிக்மா ஆவரேஜ்னா என்ன, சிக்மா 1 ஓகே பிளஸ் சிக்மா 2/2 0. இதான் வந்து என்னன்னா சென்டர் பாயிண்ட். ஓகே, சென்டர் வந்து நம்ம கேட்டாங்க அப்படின்னா இப்படிதான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும், சரிங்களா? சோ அதே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இப்படி எழுதலாமா, which means which is equals to sigma 2 plus இந்த ரேடியஸ் ஆட் பண்ணா நம்ம சென்டர் வருமா? அந்த ரேடியஸ் என்னது, sigma 1 minus sigma 2/2 0. ஓகே ஓகே. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சிக்மா 1 2 சிக்மா 2ன்னு வரும். ஸோ இந்த 2 சிக்மா 2 சிக்மா 2 போயிடுச்சு அப்படின்னா சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2/2 0ன்னு மறுபடியும் வரும். அதே வந்து பாத்தீங்கன்னா சிக்மா 1ல இருந்து மைனஸ் ஆஃப் ரேடியஸ் போட்டீங்கனாலும் உங்களுக்கு சென்டர் வரும் இல்லையா? ஓகே, அப்படி பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு சிக்மா 1 பிளஸ் சிக்மா 2/2 தான் வரும். ஓகே, நீங்க எப்படி வேணா ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சிக்மா 1 மேஜர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இருக்கா? திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் ஒன், this is third one, this is fourth one. So sigma 1 is equal to sigma 2 ல இருந்து எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கு, டயமீட்டர் லெவல்ல டிராவல் ஆயிருக்கா, 2 times ரேடியஸ் சொல்லலாமா? சொல்லுங்க. சொல்லுங்க. டயமீட்டர் சொன்னா சார். என்னது? டயமீட்டர் டைம்ஸ் சொன்னா சார். ஓ சரி, டயமீட்டர். ஹலோ. சொல்லுங்க, கேக்குதா? சார் டயமீட்டர் சொன்னா சார். ஓகே, சாரி. ஓகேவா, நெக்ஸ்ட்
அதே வந்து சிக்மா 1 இஸ் ஆல்சோ கால்ட் as சிக்மா 2 பிளஸ் என்னன்னு சொல்லலாம், இதே வந்து என்ன சொல்லலாம், 2 டைம்ஸ் tau max ன்னு சொல்லலாமா? கொஞ்சம் யோசிங்க. ரேடியஸ் கேன் பி கால்ட் as tau max ன்னு சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. அதே மாதிரி சிக்மா 1 கேன் பி ரைட் as சிக்மா ஆவரேஜ். ஓகே, இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட் எனக்கு? சிக்மா ஆவரேஜா? சிக்மா ஆவரேஜ் பிளஸ் ரேடியஸ் சொல்லலாமா? சொல்லாமா இல்லையா? நான் அந்த அந்த டயக்ராம் பத்திச்சா வச்சு விளையாண்டுட்டு இருக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி சிக்மா 1 கேன் ஆல்சோ ரைட் as சிக்மா ஆவரேஜ் பிளஸ் tau max சொல்லலாமா? எஸ் சார். ஓகே. அதே மாதிரி சிக்மா 2 கேன் ஆல்சோ பி ரைட் as சிக்மா ஆவரேஜ் மைனஸ் tau max சொல்லலாமா? பாருங்க, நான் திரும்ப திரும்ப அதே தான் எழுதிட்டு இருக்கேன். ஓகேவா? போதும், இதுக்கு மேல சொன்னா நீங்க டென்ஷன் ஆயிருவீங்க. ஓகே, இவ்வளவுதான் மோர் சர்க்கிள். ஓகேவா? மோர் சர்க்கிள் இஸ் a simple graphical representation of stress, shear stress and normal stress. ஓகே, on the oblique planeல. சார் சொல்லுங்க. இந்த ரேடியஸ் மட்டும் இருக்கு, சொல்லுங்க சார். ரேடியஸா? ரேடியஸ்ங்கிறது என்ன? சோ இங்க பாருங்க. சோ வாட் இஸ் ஃபர்ஸ்ட் டயமீட்டர்ல இருந்து வருவோம். டயமீட்டர் நமக்கு வேணும் அப்படின்னா சிக்மா 1 இருந்து சிக்மா 2 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன டயமீட்டர் கிடைச்சிருமா? ரெண்டு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு என்ன சர்க்கிளோட டயமீட்டர் கிடைச்சிரும். ஓகே, அந்த டயமீட்டர் பை 2 தான் வந்து என்னன்னா எனக்கு வந்து சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2. ஓகே, நம்ம சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 பை 2னா நம்ம ஆல்ரெடி நம்ம இங்க டிஃபைன் பண்ணன ஒரு ஈக்குவேஷன் உங்களுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல ஸ்டார்டிங்லயே உங்களுக்கு tau max is equal to sigma 1 minus sigma 2 னு ரெப்ரசன்ட் பண்ணனா எஸ் சார். ஞாபகம் இருக்கா? அது வந்து இந்த ஈக்குவேஷன் கூட நான் ஈக்குவேட் பண்ணி எழுதலாமா? மேஜர் பிரின்சிபல் பிளேன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து எழுதலாம். அதை எழுதுனீங்க அப்படின்னா அப்ப சிக்மா x minus sigma y by 2 whole square plus tau x by 2 whole square tau xy whole square. அப்ப இது ஃபைனலா உங்களுக்கு என்ன இதுக்கு this equation can be write as tau max னு சொல்லலாமா? அதே வந்து நீங்க இது காம்ப்ளிகேட்டா பண்ண வேணாம். இங்க பாருங்க. சோ நான் என்ன சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி? சோ tau max வேல்யூ வேணும் அப்படின்னா it is the extreme value of y axis. அப்படிதானே? சோ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ y axis பார்த்தீங்கன்னா இங்க வந்து 0வா இருக்கும். இங்க போகப்போ என்னன்னா ரைஸ் இந்த எஃப் பாயிண்ட்ல தான் எனக்கு பீக் பாயிண்ட் வந்து அச்சீவ் பண்ணும். ஏபிங்கிற பாயிண்ட்ல பிங்கிற பாயிண்ட்ல வந்து என்னன்னா tau xங்கிற வேல்யூ தான் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த வேல்யூ வந்து tau max ஓட எனக்கு என்னவா இருக்கு? கம்மியா இருக்கு. பிகாஸ் f is the peak value of this value. ஓகே, அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த எஃப்ங்கிறது என்னது? சி ல இருந்து ரேடியஸ்னு சொல்லலாமா? சிஎஃப்ங்கிறது ரேடியஸ்னு சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம் சார். ஓகே, அப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த மோர் சர்க்கிள் கேன் பி செட் as tau max அப்படின்னு சொல்லலாமா? சோ இது வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன், திஸ் இஸ் கிராஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? சோ நீங்க எப்பவுமே கிராஃபிக்கலா திங்க் பண்ணுங்க. தியரிட்டிக்கல் அதாவது என்னது மேத்தமெட்டிக்கலா வந்து உங்களுக்கு ஈக்குவேஷன் வந்துரும். ஓகேவா? ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இத வச்சு கொஞ்சம் வந்து எப்படி நீங்க ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணணும் அண்ட் அதை வந்து கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெத்தட். இதை வச்சு நீங்க எந்த சம்னாலும் ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம 3 கேஸ்களோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ ஒன் இஸ் ஷியர் ஸ்ட்ரெஸ் அண்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து எப்படி இருக்கும் அப்படி சொல்லி நம்ம பார்ப்போம். சார் சொல்லுங்க. 2 tau max னா அப்ப டயமீட்டர்னு சொல்லலாமா சார்? ரூட் ஆஃப் இல்ல tau max. சாரி கேட்கல எனக்கு. 2 into tau max. 2 into tau max diameter. 2 into tau max diameter வச்சுக்கலாம். எல்லாமே வச்சுக்கலாம் நீங்க. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் நான் உங்களுக்கு என்னன்னா ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் தான் பண்ணேன். நீங்க இதை வச்சு நீங்க என்ன வேணா விளையாடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இதை வச்சு ஒரு சின்ன சின்ன சம்ஸ் மட்டும் இருக்கா சால்வ் பண்ணுவோம்.